சப்பாத்தி பூரி பரோட்டாவுக்கு சூப்பரான ஒரு வெஜ் குருமா ரெசிபி தான் நம்ம எனக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் அளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி இருந்தாலும் அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு முந்திரி பருப்பு, 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடல மாவு, கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ காயில் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, மல்லித்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் கடைசியாக நம்ம தக்காளி ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான வெஜ் குருமா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தூவி அடுப்புலேருந்து இறக்கலாம். சப்பாத்தி, பூரி, பரோட்டாக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரைஸ்க்கு, குஷ்காக்கெலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.